சொல்றதுக்கு எனக்கு வாய் கூசுதுங்க. இந்தியாவிலேயே மிகப்பெரிய பிரம்மாண்டமான மதுபான விளம்பரம் எது தெரியுமா யுவராம்? நீங்க அப்ப சின்ன பையனா இருந்திருப்பீங்க. பேக் பைப்பர்னு ஒண்ணு, அதுல நடித்தவர் மிஸ்டர் சத்ருகன் சின்ஹா, பெரிய நடிகர், இன்னைக்கு பிஜேபியில தலைவர். கர்நாடகா சட்டமன்றத்துல 3 அமைச்சர்கள் ஆபாச படம் பார்த்து மாட்டினாங்க. வெக்கம் இல்லையா? சட்டமன்றத்துல போய் ஆபாச படம் பாக்குற இடமா அது? அதுல ஒருத்தர் பின்னால ஒரு பெரிய பதவிக்கு வந்தார். சினிமா வேறு, அரசியல் வேறு. சினிமா தொழில், அரசியல் தொண்டு. 2009 தொட்டுவிடும் தூரத்தில் ஈழ மக்கள் செத்த போது சேப்பாக்கத்துல உண்ணாவிரதம் இருந்தவன் என் தலைவர். பின்குறிப்பு, உண்மையான உண்ணாவிரதம். 1 மணி நேரம் உண்ணாவிரதம் கிடையாது, நாள் முழுக்க இருந்தாங்க இவராம். 38 தொகுதியில பசங்க போய் நின்னாங்க விஎம்ஏல. வெல்ஃபேர் பாலிடிக்ஸ் பேசவா? குஜராத்ல பூகம்பம் வந்த போது லாரியா நிவாரண பொருட்களை ஒரு மனிதர் அனுப்புனாரு. 50 வயசுல தான் அவர் வந்தாரா? 90களில் விஜய் ரசிகர் மன்றம்னு ஒரு போர்டே வைக்க முடியாது. நீங்க போய் ரொட்டிப்பால் முட்டை திட்டம்னு அங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட ஹவுசிங் போர்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து கொடுத்தாதான் நீங்க பண்ண முடியும். விஜய் படிப்பகம் நடத்தணும், குருதியகம் இருக்கு, விலையில்லா விருந்தகம் இருக்கு. ஒரு மக்கள் காசுல, டாக்ஸ் மணில கவர்மெண்ட் செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதன் தனது ரசிகர்களோடு செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் செய்வார். குடிப்பகம் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் படிப்பகம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களை பார்த்து சொல்றீங்க நீங்க 50 வயசுல தான் வந்தீங்க. இது உங்களுடைய அறியாமை. ஹிஸ்டரிய பாருங்க. எவல்யூஷன் ஆஃப் லீடர் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருக்கிறோம். தயவு செய்து யூடியூப்ல இருக்கு, போய் பாருங்க. கண்ணை திறந்து பாருங்க. எப்படியாவது அதிகாரத்தை தக்க விடுங்கிறதுக்காக திரைமறைவு பேரம் பேசிக்கிட்டு இருக்காங்களா, அதை திறந்து பாருங்க. அதன் பிறகு நாகரிகமாக பேச பழகுங்க.